कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे। जय बोलो सद्गुरुनाथ महाराज की। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। ज्ञानवैराग्य संपूर्णान् हरिभक्तिपरायणान् पूर्वाचार्यानहं वन्दे संप्रदाय प्रवर्तकान्। भगवन्नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहं श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्रमुपास्महे। पूर्ण प्रेम रसस्वरूपममलं माधुर्यमुग्धे क्षणं भक्तानां हृदयंगमं निजजनान् प्रह्लादयन्तं प्रियाणि। अव्याजस्मितलेशसुन्दरमुखेनाकर्षयन्तं स्वकान् ह्यस्माकं कुलदैवतं स्मरमणः श्रीमाधुरी जीवनम्। मेघश्यामलसुन्दरं कटिलसत्काञ्चिं सुवर्णाम्बरं मन्दस्मेरमुखं सरोजनयनं वंशीलोलादरम्। नानाभूषणभूषितं सुललितं नृत्यत्पदाम्भोरुहं राधाभूषितवामभागमनिशं श्रीभक्तपालं भजे। सान्द्रानन्दावबोधात्मकमनुपमितं कालदेशावदिव्या निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाय। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वरात् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। नमस्तस्मै भगवते वासुदेवाय साक्षिणे य इदं कृपया कस्मै व्याचचक्षे मुमुक्षवे। योगीन्द्राय नमस्तस्मै शुभाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातं अमोचते। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। राधिकाकुजकस्तूरी कुङ्कुमाङ्कितवक्षसं शृङ्गाररसमूर्तिं तं भक्तकोलाहलं भजे। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। श्रियःपतियुं अवाप्त समस्त कामनं सत्य संकल्पनं அனவதிகமான கல்யாண குணங்கள் பொருந்தியவனுமான பகவான்
குருவாயூரப்பன் எல்லா சாம்சாரிக ஜனங்களையும் உத்தாரணம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி கொண்டு இந்த க்ஷேத்திரத்தில் அர்ச்சாமூர்த்தியை திருமேனியை ஏற்றுக்கொண்டு பகவான் பிரகாசிக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். இதை பாக்யம் அப்படின்னு சொல்கிறது. எது பாக்யம்? குருவாயூரில் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணுறது பாக்யம். ஹந்த அபாக்யம் ஜனானாம். குருவாயூரப்பனுடைய பெருமையை தான் எடுப்பில் பட்டத்திரி சொல்கிறார். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிவ்யாம். நமக்கு ரொம்ப சர்வ சுலபமாக பகவான் கிடைச்சிட்டதுனால நம் குருவாயூரப்பன் அப்படின்னு தோன்றது. குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணுற குருவாயூரப்பர் அப்படின்னு ஒரு மரியாதை சொல்ல வேண்டாமா? அப்பன்னு ஏகவச்சனத்தில் சொல்கிறேன் இல்லைனா எங்காத்து குழந்தை. அப்படி ஒரு பகவானிடத்தில் நமக்கு அப்படி ஒரு பாவம் ஏற்படும். ஏன்னா குழந்தையாக இருக்கான் வந்து அவனுடைய பெருமையை அளவிடவே முடியாதுங்கிறார் பாகவதத்தில். அவனுடைய சரணம், அந்த சரணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டவிரல் நுனி நகம், அந்த நகத்தில் பட்டு வந்தது தான் கங்கையாம். கங்கா ஜனகன்னு பேர் பகவானுக்கு. அந்த கங்கைக்கே பெருமை சொல்லி மாளாது. பக்கம் 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 பக்கமாக கங்கைக்கு அவ்வளவு பெருமைகள் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த கங்கா ஜனக்கனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும், அதை சொல்லி மாளுமா? சொல்ல முடியாதுங்கிறார். அவனுடைய ஸ்வரூபம் அத்தகையதாக இருக்குது. சாந்திரானந்தாவபோதாத்மகம். சாந்திரம் அப்படின்னாலே நிபிடம்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் கணீபூத பிரம்மம் அப்படின்னு சொல்லுவா சாஸ்திரகாரா, வேதாந்த சாஸ்திரம். அந்த பதத்தை அப்படியே போடுறார். ஜன்மாத்யஸ்ய யதா அப்படிங்கும் பொழுது சத்தியம் பரம் தீமஹி. அந்த ஸ்லோகத்தை தான் அப்படியே பட்டத்ரி அப்படியே அனுசரித்து சொல்கிறார். சத்தியம் பரம் தீமஹி அப்படிங்கிற ஸ்வரூபத்தை ஒரு வரியில் வியாசாச்சாரியால் சொல்லிவிட்டு அந்த ஸ்வரூபம் நமக்கு புரியாததுனால ஜன்மாத்யஸ்ய யதா அன்வயாது இதரதஸ்யன்னு ஆரம்பித்தார். ஆனால் பட்டத்ரி மனசில் நினச்சிட்டார் போலும் ஸ்வரூபமே சுலபமாக இருக்கு. ஏன்னா வியாசர் சொன்ன ஸ்வரூபம் அப்படிங்கிறது நமக்கு சாட்சாத்காரம் ஆகலையே. சத்தியம் பரம் தீமகி அப்படின்னா எது சத்தியம்? பாரமார்த்திக சத்தியம்ங்கிறார். என்னது அது? என்னது? இங்கே குருவாயூரில் வந்தால் அந்த வஸ்து கண்ணுக்கு முன்னாடி தெரியறது. தத்தாவத் பாதி தாவத் பாதி. இவர் ஸ்வரூபத்துக்கு என்ன பெருமைகள் உண்டோ, ரூபம் எத்தத்ராகுர் அவ்யக்தமாத்தியம் பிரம்மஜோதிர் நிர்குணம் நிர்விகாரம்னு என்ன ஸ்வரூபம் சொல்ல போகிறாரோ பாகவதத்தில் அதை அப்படியே பிரகாசிக்கிறது. தத்தாவத் பாதி சாட்சாத் தத்து தாவத் பாதி. அது அப்படியே எந்த ஒரு பரிணாமங்களும் அதில் இல்லாமல், அதில் விகாரங்கள் இல்லாமல் எந்த பிரம்மவஸ்து சத்தியமாகவும் ஞான வடிவாகவும் அனந்தமாகவும் அகண்டமாகவும் சத்தாய் சித்தாய் புத்தாய் சுத்தாய் கூட்டஸ்தமாய் அவ்யக்தமாய் அனிர்தேசியமாய் சாஸ்திரங்கள் எந்த பிரம்மவஸ்துவை பிரதிபாதிக்கின்றனவோ அதே பிரம்மவஸ்து அப்படியே நீலமேக சாமலனாய் பீதாம்பரதாரியாய் வைஜயந்தி மாலாதரனாய் சதுர்புஜனாய் சங்கச்சக்கர கதாதாரியாய் மந்தஸ்மித முகாம்போஜனாய் ரத்னமணிமகுடதாரியாய் குருவாயூரப்பனாய் பிரகாசிக்கிறார். இவ்வளவு அர்த்தம். நாராயணியத்துக்கு அருமையான வியாக்கியானம் இருக்குது. பக்த பிரியான்னு பேர் இந்த வியாக்கியானத்துக்கு. இந்த வியாக்கியானத்தில் இருக்குது இந்த அர்த்தங்கள். தத்தாவத் பாதி. எப்படி பாத்தினா? சாக்ஷாத் பாதி. எந்த பேதமும் இல்லாமல் அது நிர்குணமாக இருக்கும்போது சுத்தமாக இருந்தது. குருவாயூரப்பனாக வந்ததும் அசுத்தமாக ஆயிடுதுன்னு அர்த்தம் சொல்லுவாளான்னா ஒருத்தர். அது நிர்குணமாக இருக்கும் பொழுது அதுக்கு எவ்வளவு ஒரு பரிசுத்தி உண்டோ அந்த பரிசுத்தியில் லவலேசம் கூட குறையாமல் சாக்ஷாத் பாதி தாவத் பாதி. பாதின்னதும் எங்கும் சிதாகாசம் அப்படின்னு சொல்லிட போகிறாளே. பாத்தினா பிரகாசிக்கிறான்னு அர்த்தம், பாதீப்தம்னு அர்த்தம், பிரகாசிக்கிறான்னு அர்த்தம். பிரகாசம் அப்படின்னா ஜோதி தானே. ஜோதிங்கிறது லோகத்திலையும் உண்டு, நேத்திர ஜோதியும் உண்டு, சித் ஜோதியும் சிதாகாசமும் உண்டு.
பிரம்மசூத்திரத்தில் வியாசாச்சாரியாலே இதை சித்தாந்தம் பண்றார். எந்த ஜோதிஷ் பெருசு அப்படின்னு கேட்குறார். சூரிய ஜோதி தான் பெருசு அப்படின்னு பூர்வபக்ஷா. ஏன்னா சூரியன் இல்லைன்னா கண்டு தெரியாது. சூரியன் உதயமாக ஆனார் தானே ஜெகத் தெரிகிறது. சூரியன் உதயம் ஆனதானே ஜெகத் தெரிகிறது. சூரிய ஜோதி தான் பெருசுன்னு பூர்வபக்ஷா. குருடனுக்கு சூரியன் இருந்தானே இல்லைன்னா என்ன அப்படின்னா அடுத்த பூர்வபக்ஷா. ஒருத்தன் குருடனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சூரியன் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? அப்போ சூரிய ஜோதிஷை காட்டிலும் எந்த ஜோதிஷ் பெருசுனா நேத்திர ஜோதி பெருசுங்கிறார். நேத்திர ஜோதி தானே பெருசு, கண் இருக்கிறதுனால தானே தெரியறதுன்னா. அடுத்த பூர்வபக்ஷம் பண்ணா நேத்திர ஜோதி எதனால தெரியறதுடா? குருவாயூரப்பன் ஹிருதயத்தில் இருக்கிறதுனால பெருசு தெரியறது. அதனால எந்த ஜோதி பெருசுனா ஆத்ம ஜோதி பெருசு. அப்போ அந்த ஆத்ம ஜோதி எங்க பிரகாசிக்கிறதுனா சிதாகாசத்தில் பிரகாசிக்கிறதுன்னு தானே சொல்லணும். பட்டதிரி அப்படிதானே சொல்லணும். ஏன்னா அவர் சாந்திரானந்தாவபோதாத்மகம்னு ஸ்வரூபத்தை சொல்லிட்டு வந்து சச்சிதானந்த மூர்த்தியா கனீமூத பிரம்மணா அஸ்பஷ்டம் திருஷ்ட மாத்திரே புனரொரு புருட அர்த்தாத்மகம் பிரம்மதத்துவம்னு சொன்னார். அது நிகமசதகசேன நிர்பாசியமானம்ட்டார். வேதத்தினுடைய ஒரு உச்சி, வேதத்தினுடைய சிகரத்தில் பிரகாசிக்கக்கூடிய அத்தகைய ஒரு பரம்பொருள் அப்படின்னார். அப்போ வேதத்திலே அது பிரகாசம் தான் படுறது, நிர்பாசியமானம். வேதம் வந்து குருவாயூரப்பனை நமக்கு புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணி யதோவாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ அப்படிங்கிறது உபனிஷத். குருவாயூரப்பனை பற்றி பேசணும் தான் ஆரம்பிச்சுதான் உபனிஷத். என்னன்னு பேசுறதுன்னு தெரியல. எதுக்கு? வேதத்துக்கே. குருவாயூரப்பன் அபானி பாதோ ஜவனோ கிரகீதா பஷ்யத்ய சக்ஷு சசுருணோத்திய கரணா அப்படின்னு குருவாயூரப்பனை சொல்றது உபனிஷத். பிரம்மவஸ்துவை பிரதிபாதிக்கிறது. அந்த பிரம்மவஸ்துவை பிரதிபாதிக்கும் பொழுது நிகமசத சஹசிரேனுட்டா. ஏதோ ஒரு வேதம் நினைச்சுக்காதீங்க. எவ்வளவு வேதங்கள் இருக்கோ அனந்தமான வேதங்கள், அனந்தமான மந்திரங்கள், அவ்வளவும் இந்த குருவாயூரப்பனை புரிய வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி எத் பதரஜா ஸ்ருதி மிருக்யமேவ பாகவம். அத்தியாபி இன்னைக்கு இல்லை அன்னைக்குன்னு நினச்சிக்காதீங்க, இன்னைக்கும் அத்தியாபி எத் பதரஜா ஸ்ருதி மிருக்யமேவ ஸ்ருதி சிரஸ்புரத் கேசவா அப்படின்னு நம் குருநாதால் சொன்னார். இந்த வேதங்கள்லாம் குருவாயூரப்பனை எப்படியாவது புரிய வச்சுவிடணும்னு முயற்சி பண்ணி குருவாயூரப்பனை புரிஞ்சிக்க முடியலேன்னு ஆகி குருவாயூரப்பன் பாததூளியாவது கிடைக்குமா அப்படின்னு வேதங்கள்லாம் தவிக்கும் பொழுது அந்த வேதங்களுக்கு அந்த பாததூளி கூட கிடைக்கலேங்கிறார் பாகவதத்தில். எத் பதரஜா ஸ்ருதி மிருக்யமேவ அப்படி நிகமசதசகஸ்ரேன நிர்பாசியமானம்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருளை சிதாகாசத்தில் பிரகாசிக்கிறான்னு சொன்னாதானே உச்சிதம். ஏன்னா ஆத்மஜோதியாக இருக்கிறான், சர்வாந்தர்யாமியாக இருக்கிறான். அதனால பகவான் பிரகாசிக்கிறான்னு சொல்றது தானே உச்சிதம். சொன்னாரே பார்க்கணும் பட்டத்ரி. குரு பவனபுரே தாவத் பாதி சாட்சாத் பாதி குத்திர பாதி. எங்க பிரகாசிக்கிறான்? சிதாகாசத்தில் இல்லை, குரு பவனபுரே. அதை தான் சொன்னார். ஹந்த பாக்யம் ஜனானாம். இது பாக்யம் இல்லையாண்ணா? இது பாக்யம். பாக்யோதயேன பகுஜன்ம சமார்ஜிதேன சத்சங்கமஞ்ச லபதே புருஷோ யதா வை அஜ்ஞான ஹேது கிருத மோக மதாந்தகார நாசம் விதாஜஹி ததோதயதே விவேகா. எது பாக்யம் அப்படின்னு பாத்ம புராணத்தில் சொல்றார். எது பாக்யம்னா லோகத்தில் அவன் அத்தனைத்தையும் பாக்யம்பா. தனம் கிடைச்சா பாக்யம் அப்படின்பா. இல்லை ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சுனா பரம பாக்யம். ஏன்னா கல்யாணம் எடுத்த அப்படின்பா. வெகு நாள் கல்யாணம் ஆகி குழந்தை கிடைக்கல, நான் புத்திர பாக்கியம் உண்டாகட்டம் அப்படின்பா. இப்படி பாக்கியத்துக்கு பல அர்த்தம் இருக்கு. ஆனால் பாத்ம புராணத்தில் சொன்னார் அதெல்லாம் பாக்கியம் இல்லைடா, அதெல்லாம் பாக்கியம் இல்லை. எது பாக்கியம் தெரியுமா? அது குருவாயூர் வந்து பாரு தெரியுங்கிறார். அந்த அபாகியஞ்சனா குருவாயூர் வந்து என்ன சொன்னால் கை நிறைய பாகவத புஸ்தகம், வாய் நிறைய பாகவத ஸ்லோகம், காது நிறைய பாகவத கதைகள்,
கண்ணு நிறைய குருவாயூரப்பன் தரிசனம். இப்ப புரியுது. உடனே உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. ஏன்னா அந்த அபாகியஞ்சனானா எழுத்தாப்புல நமக்கு இவ்வளவு சுலபமா ஏங்கி எளிவேன்னார் ஆழ்வார். எளிவுனா என்ன அர்த்தம்னா சௌலபியம். சுலபா ஸ்ரீதர சதா. நமக்கு எப்பேற்பட்ட துர்லபியனான அந்த பரம்பொருள் வேதத்துக்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் யாருக்கு கிடைச்சிடுவான்? அப்பேற்பட்ட துர்லபனான அந்த பகவான் யாரு வந்தா போனா பார்க்கும்படியா கிடைக்கிறானே. இது ஏங்கி எளிவேன்னார் ஆழ்வார். இந்த சௌலபியத்தை என்னன்னு சொல்றது? இவ்வளவா அல்பஜன் ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஏதோ லோக விஷயமா ஏதோ ஒரு உயர்ந்த பதவி கிடைச்சுடுத்து அப்படின்னாலே, ஒரு போஸ்டில் ஏறி உட்காந்தாலே அவன் தலையில கர்வம் ஏறி உட்காந்துடுறது. நேற்று வரைக்கும் பேசிட்டு இருந்தவன் இன்னைக்கு நம்ம இடத்துல பேசலை, ஏன்னா மினிஸ்டரா போயிட்டான். அப்படி போனதுக்கே அவனுக்கே அல்பஜன், அவனுக்கு இவ்வளவு பௌருஷம் இருக்கும் பொழுது குருவாயூரப்பனுக்கு எவ்வளவு பௌருஷம் இருக்கனா? அவன் எவ்வளவு எல்லாத்தையும் முகம் காட்டி அவனுக்கு சகஜமா அவன் உட்கார்ந்து பேசுற அளவுக்கு லோகத்துல யாருக்கு யோக்கியதை உண்டு? ஆனா அந்த பரம்பொருள் இங்க வந்து இப்படி பிரகாசிக்கிறானே, அதனால இதை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. சொரூபத்தை சித்தாந்தம் பண்ணார். அந்த பகவானை பார்க்க வரா இல்லையா, பட்டதிரி கோவில்லையே தானே உட்கார்ந்துருக்கார், அங்கேயே தானே உட்கார்ந்துருக்கிறார். அப்படி தசகமா எழுதுறார். குருவாயூரப்பன்ட்ட சமர்ப்பிக்கிறார். குருவாயூரப்பன்ட்ட சமர்ப்பிக்கும் பொழுது ஒவ்வொரு தசகத்திலையும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் குருவாயூரப்பா நீந்தானே இந்த லீலையை பண்ண, நீதானே சொன்ன கபில தனுருதித்வம் தேவகூத்தியை நகாதீகி தொம் நகாதீகி, நீதானே சொன்னேன் அப்படின்னா குருவாயூரப்பன் ஆமா அப்படின்னு மண்டை ஆட்டுவிடான், அப்படின்னு மண்டை ஆட்டுவிடான். அப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் குருவாயூரப்பனை பார்க்கிறார், ஸ்லோகம் எழுதுறார். பாகவதம் அவருக்கு புஸ்தகம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஹிருத்கதமாக இருக்கு. எந்த ஸ்லோகம் வேணுமோ அந்த ஸ்லோகம் ஹிருதயத்தில் ஹிருத்கதமாக இருக்கு. அவ்வளவு பாராயணம் பண்ணியிருக்கிறார் பட்டத்ரி. அந்த ஸ்லோகங்களை அப்படியே நாராயணீயமாக எழுதி குருவாயூரப்பன்ட்ட சமர்ப்பிக்கிறார். அந்த குருவாயூரப்பனை வந்து லட்சோபலட்ச ஜனங்கள் தரிசனம் பண்ணும் பொழுது அவருடைய முகத்தை பார்க்கிறார். அந்த முகத்தை பார்த்ததும் தான் அவருக்கு தோணித்தான், அந்த அபாகியஞ்சனா, இது பாக்யம், இப்படி கிடைக்காது, சுலபமாக கிடைச்சுடுத்து, இதனுடைய அருமை தெரிஞ்சுக்க வேண்டாமா? நமக்கு சுலபமாக கிடைச்சுடுத்து அப்படின்னா அந்த வஸ்துவனுடைய அருமை தெரியாது. எது நம்மளால் வாழ்க்கையில் அடைய முடியாதுன்னு நினைக்கிறோமோ அந்த வஸ்துவை அடையறதுக்காக பல வருஷங்கள் நம்ம பிரயாசம் பண்ணும் பொழுது அந்த பிரயாசத்தினுடைய அந்திம காலத்தில் அது கிடைச்சதுன்னா அந்த வஸ்து அருமைன்னு நமக்கு புரியும். அது லோக விஷயம். குருவாயூரப்பன் என்னன்னா, நீ எதெல்லாம் அருமைன்னு நினைக்கிறையோ அதெல்லாம் அல்பம். நீ எதை வேணா அருமைன்னு நினை, அது என்னன்னு நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சபையில். ஆனால் குருவாயூரப்பன் அருமை. ஏன் அருமைனா, யாருக்கும் கிடைக்காதவன். குருவாயூரை தவிர குருவாயூரப்பன் வேற எங்க இருக்கான்? சொர்க்கத்தில் இருக்கானா, மகர்லோகத்தில் இருக்கானா, ஜனோலோகத்தில் இருக்கிறானா, தபோலோகத்தில் இருக்கிறானா? தேவர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்கிற பட்சத்தில் என்னத்துக்கு இங்கே வரா? என்னத்துக்கு குருவாயூருக்கு எல்லா தேவாலும் வரா? ஒரு அவதாரமானது சொர்க்கத்தில் அவதாரம் ஏற்பட்டதுன்னு ஒரு அவதாரம் சொல்லுவாள். எவ்வளவு புராணம் இருக்கு, எவ்வளவு இதிகாசம் இருக்கு, எவ்வளவு சரித்திரம் இருக்கு. சொர்க்கத்தில் இன்ன அவதாரம், சொர்க்கத்தில் இன்ன திவ்ய தேசம், சொர்க்கத்தில் இந்த பெருமாள் அங்கே பள்ளி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரமாணம் எங்கேயாவது. நானும் புஸ்தகத்தை பரட்டி பார்க்குறேன். பாகவதத்தில் அவெல்லாம் என்ன நினைச்சா அப்படின்னா, ஐயோ சொர்க்கம் வேஸ்டுடா, தேவாலாம் நினைக்கிறாளா சொர்க்கம் வேஸ்ட்னு நினைச்சு வருஷே ஹரிஹி யத் பஜதாம் சந்தனோதி, வருஷே ஹரிஹி பஜதாம் சந்தனோதி. அதனால நமக்கு வந்து அது சொர்க்கமாக இருந்தாலும் நமக்கு வேண்டாம். அது வந்து சொர்க்கம் உயர்ந்தது தான். வேதங்களில் சொர்க்கத்தை பற்றி உயர்ந்து சொல்லியிருக்கு, உயர்ந்த பலனாக சொல்லியிருக்கு. அதனால நமக்கு சந்தேகம் இல்லை. குருவாயூரப்பன் இருக்கானா அப்படின்னா தேவேந்திரன் சொல்கிறான், குருவாயூரப்பன் சொர்க்கத்தில் இல்லைடா, குருவாயூரில் இருக்கான்.
அதனால் என்னென்னா நம்மெல்லாம் குருவாயூர் போயிடலாம், நமக்கு சொர்க்கம்லாம் வேண்டாம் அப்படின்னு அவெல்லாம் பேசிக்கலான்னு பஞ்சமஸ்கந்தத்தில் இருக்குது. இந்த கதை பஞ்சமஸ்கந்தத்தில் வருது. அஜனாபம்னு பேர் நம்ம பாரத தேசத்துக்கு. இந்த இடத்துல அடிக்கடி வருஷே ஹரிஹி எத் பஜதாம் சந்தனோதி, திரும்ப திரும்ப அவதாரம் என்றால் வைகுண்டத்தில் இருக்கிறான். ஆதி அம்ஜோதியை அங்கு வித்து இங்கு பிறந்தேன்னார் ஆழ்வார். அப்படி வைகுண்டத்தில் இருக்கிறான். வைகுண்டத்தில் இல்லைன்னா எங்கே இருக்கிறான்னா குருவாயூரில் இருக்கிறான். குருவாயூர் டு டைரக்ட் ஃப்ளைட் வைகுண்டா. அப்படி தான் பகவான் அவதாரம் பண்ணுறானே தவிர வர வழியில் தான் சத்தியலோகம் இருக்குது, ஜனோலோகம் இருக்குது, தபோலோகம் இருக்குது, மகர்லோகம் இருக்குது. ஒரு ஃப்ளையிங் விசிட்டாவது பண்ண வேண்டாமா? அவளும் காத்துண்டு இங்கே பூமியில் தான் இருந்தா. அவெல்லாம் பூதேவால் தான். அப்புறம் தான் சொர்க்கத்தில் தேவாலா. ஆனால் பூமியில் வந்து இருந்துட்டும் நிறையா யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணி சொர்க்கத்தில் போய் இந்திரனாகவும் அக்னியாகவும் வருணனாகவும் எல்லாம் ஆகி அங்கே பெருமாள் கிடைப்பாரோன்னு நினச்சா பெருமாள் இல்லைங்கிறா. அந்த பாக்யஞ்சனானாம், நமக்கு தான் அந்த பாக்யம். அப்படி பாகவதம் பூரா அவனுடைய பெருமை தான். பகவத் குணானுவர்ணன பிரதானம் பாகவத கிரந்தம் அப்படின்னார் ஸ்ரீதரீயத்தில் ஸ்ரீதர சுவாமிகள். பாகவதம் இவ்வளவு புராணம் இருக்கும்போது பாகவதம் என்னத்துக்கு அப்படிங்கும் பொழுது எல்லா புராணங்கள்லையும் சரித்திரமாக சொல்லியிருக்கும். அதில் அர்த்தவாத கதைகள் இருக்கும், பிரக்ஷிப்தம் இருக்கும், விக்ஷிப்தம் இருக்கும். இப்படி பல விஷயங்கள் உண்டு புராணங்களில். பாகவதம் ஏன் வியாசாச்சாரியால் எழுதினார்? இவ்வளவு புராணமும் எழுதி வேதாந்தம் சாஸ்திரங்கிறத ஏற்படுத்தி வேதத்தை விபாகம் பண்ணி தாதாத்தியம் அப்பிராப்த இவனுட்டார், அசம்பண்ண இவாபாதி பிரம்ம வர்ச்சஸ்ய சப்தமஹானுட்டார். அவருக்கு நிம்மதி இல்லைங்கிறார். வியாசாச்சாரியாளுக்கு நிம்மதி இல்லையா? ஏன் நிம்மதி இல்லைன்னா பாகவதம் இன்னும் எழுதலையே. பாகவதம் எழுத வேண்டாமா? பாகவதம் மாதிரி பாகவதம் ஒரு புராணம் அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். புராணம் தான், அதில் சந்தேகம் இல்லை, மகாபுராணம் தான். ஆனால் பாகவதத்தை புராணம் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் முக்திதானேன கர்ஜதி, இந்த அங்கீகாரம் அந்த எந்த புராணத்துக்கும் கிடையாது. பாகவதத்தான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறா. வேற எல்லாத்தையும் புராணம், மகாபுராணம் இல்லை புராணம் இல்லை உபபுராணம் அப்படின்னு நான் சொல்லுவாளே தவிர பாகவதத்தை தான் சாஸ்திரங்கிறார். ஏன்னா இவ்வளவையும் அவர் வியாசாச்சாரியால் ஏற்படுத்தி அவ்வளவு சாரத்தையும் கொண்டு பாகவதத்தை வச்சுட்டார். சாரம் சாரம் சமுத்ருதம் சர்வ வேதேதிஹாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம் சது சம்ஸ்ராவயாமாச மகாராஜம் பரீட்சிதம். அந்த பாகவதத்தை கேட்க ஒரு புள்ள பிறந்தாலே பார்க்கலாம். பாகவதத்துக்கு பெருமையை சொல்லி மாளாது. எந்த புராணத்துலையும் பாகவதத்தினுடைய பெருமை இருக்குது, அதை சொல்லி மாளாதுன்னுட்டார். அந்த பாகவதம் யாரு சொன்னான்? சுகாச்சாரியாள். திருஷ்டானுயாந்தம் ரிஷிமாத்மஜம் அப்பியனக்னம், பரிபக்வத்தை சொல்லணுமான சுகாச்சாரியால் பரிபக்வத்தை. புத்திரேதி தன்மயதயா தரவோபிநேது தம் சர்வபூத ஹிருதயம் முனிம் ஆனதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரமேகம். எங்கேயாவது ஒரு பாடசாலை போய் படித்தாரா என்ன சுகர்? இப்படி பாகவதம் சொன்னார் அப்படின்னா அது பாகவதத்திலேயே சொல்கிறார் சுவானுபாவம். அப்படி மகான்களுக்கு புஸ்தகத்தை படித்து தான் சாஸ்திர ஞானத்தை ஏற்படுத்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. படிக்காத போனாலும் மயர்வர மதினன் அருணினன் எவனை வேணார் நம்மாழ்வார். பிறந்த குழந்தை தவழ்ந்து போய் மரத்தடியில் உட்காந்து எடுத்து 16 வருஷம் கண்ணை மூடின்னு உட்காந்துருக்கார் சமாதியில். தகுந்த அதிகாரி வரணும்னு காத்துன்னு இருக்கார். லோகத்து அப்பான்னு கூப்பிடலை, அம்மானு சொல்லலை, இங்கு கேட்கல, பால் வேணும்னு கேட்கல. கண்ணை மூடிட்டு 16 வருஷம் உட்காந்துருக்கா. அம்மா அப்பா உட்காந்து உடம்பை தடவின்னு இருக்கா. இகலோக பிரஜையே இல்லை அந்த குழந்தைக்கு. எங்கேயோ யோக்கியத்தை, அவ்வளவு யோக்கியதை உடையவர் மதுரகவி ஆழ்வார் திருவையோந்தியில் இருக்கிறார். இவர் இங்கே தமிழ்நாட்டில் உட்கார்ந்துருக்கிறார், திருநெல்வேலி மாவட்டத்தில். அங்கே இருக்கிற ஆழ்வார் அவருடைய ஜோதிஷ் அயோத்தியில் வீசித்தான். அந்த ஜோதியை பின்பற்றி கொண்டே வந்தார். இந்த நம்ம ஆழ்வாரை பார்த்தார். மதுரகவி ஆழ்வார் வயசில் பெரியவர் தான், இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் அந்த யோக்கியத்தை குழந்தை தானே 16 வயசு புள்ளேன்னு பார்க்கல, சரணத்தில் விழுந்துருட்டார். பார்த்த உடனே புரிஞ்சுட்டார், இவர் அப்பேற்பட்ட பரம்பொருள்னு புரிஞ்சுட்டார். ஆழ்வார் உட்காந்துருக்கிறார், அவரை பார்த்து பேசுகிறார். அதுதான் இவ்வளவு 1000 பாசுரங்கள் இன்னைக்கு திவ்ய பிரபந்தத்தில் சேவிக்கிறாளே ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், அதையெல்லாம் மதுரகவி ஆழ்வாருக்கு சொன்னது. அப்போ மதுரகவி ஆழ்வாருடைய பெருமை என்ன? ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு பெருமை சொல்லும் பொழுது மதுரகவி ஆழ்வார், இவருக்கு மட்டும் மதுரகவின்னு பேர். எல்லாருமே தானே கவிதை எழுதினான், இவருக்கு மட்டும் ஏன் கவின்னு மதுரகவின்னு ஏன் பேர் வந்தது? இவர் ஒன்றும் 1000 பாசுரம் எழுதலை, 10 பாசுரம் தான். 4000 பாசுரத்தில் வெறும் 10 பாசுரம் தான் இந்த ஆழ்வார்கள். ஏன் மதுரகவி அப்படின்னா, அந்த 10 பாசுரமும் குருநாதனை பற்றி எழுதினார். அவருடைய குருநாதன் நம்ம ஆழ்வாரை பற்றி அந்த பாடல்கள் எழுதினதுனால மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு திருநாமம் அவருக்கு வந்தது. அப்போ அதை போல ஒரு அதிகாரி வர வேண்டாமா? ரசிகாஹ புவி பாவுகாஹ, பாகவதமே இப்படி தானே கூப்பிடுறது. ஏ ரசிகர்களே, ஏ ஞானிகளே அப்படின்னு கூப்பிடலை. ஏ யோகினஹா, ஏ ஞானினஹா அப்படின்னு கூப்பிடலை. ரசிகாஹ. அதை காட்டிலும் சொன்னார் சம்சாரினாம் கருணையாக. சுகாச்சாரியால் சொன்னது யோகிகளுக்கோ நித்யாக்னிஹோத்ரிகளுக்கோ இல்லை, சம்சாரினா நமக்கு சொன்னாராம். ஏன்னா அவளுக்கெல்லாம் கதி இருக்கு, சாமர்த்தியமும் இருக்கு. அவெல்லாம் எப்படியோ எத்தையோ பிடிச்சி ஏதோ ஒரு நல்ல கதியை அடைஞ்சுடுறார்கள். பிராயசா ஜனங்கள் சம்சாரத்தில் தானே உழல்கின்றார்கள். அவளுக்கு கதி என்ன அப்படிங்கும் பொழுது பாகவதம் கதி. சம்சாரி அதிகாரி யார்? பாகவதத்துக்கு. எல்லா சாஸ்திரத்துக்கும் அதிகாரி நிர்ணயம் பண்ணுவா. இந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு இவாளுக்கு தான் அதிகாரம் அப்படின்னு. பாகவதத்துக்கு யார் அதிகாரம்னா, காது இருக்கிறவா எல்லாரும் அதிகாரம். எல்லாரும் சாம்சாரிக ஜனங்கள் தான். திரும்ப திரும்ப சாப்பிட்றது, தூங்குறது, லோகத்துக்காக உழைக்கிறது, குடும்பத்துக்காக உழைக்கிறது, பந்துக்களுக்காக உழைக்கிறது, இப்படி இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் பிராயசமான ஜனங்கள். சம்சாரினாம் நம்மளிடத்துல ஏன் அவருக்கு இவ்வளவு பரிவுனா, கருணையாக புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனாம்